கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கிறிஸ்துமஸ் காலத்திலே ஒரு திருச்சபையிலே பெரிய குடில் அமைத்து அதிலே பெரிய பெரிய பொம்மைகளை வைத்து கிறிஸ்துமஸ் குடில் காட்சியை அமைக்க வேண்டும் என்று போதகர் ஆயத்தம் செய்து வந்தார். அப்படியே எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டு கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் அந்த குடில் ஆயத்தமாக இருந்தது. அப்பொழுது கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் நடக்கும் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளிலே தேவகுமாரன் பிறப்பை விவரிக்கும் அந்த காட்சி காட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. சிறு பிள்ளைகள் மெய்ப்பர்களாகவும் ஞானியராகவும் யோசேப்பு மரியாளாகவும் வேஷம் போட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டிக் கொண்டிருந்தார்கள். அதிலே குழந்தை இயேசுவின் சிலைக்கு ஐயா குடிலிலே இருக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவின் பொம்மையை எங்களுக்கு கொஞ்ச நேரம் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். மரியாளாக நடிக்கும் அந்த பெண் குழந்தை இயேசு கிறிஸ்துவின் பொம்மையை எடுத்து வந்தாள். கூடவே யோசேப்பும் நடந்து வரும்போது அந்த பிள்ளை காலடி கீழே விழுந்து அந்த இயேசு கிறிஸ்துவின் பொம்மையை கீழே போட்டு விட்டாள். 2-3 துண்டுகளாக அந்த பொம்மை உடைந்து விட்டது. எனவே போதகர் மிகவும் பதட்டத்தோடு, ஐயோ இயேசு கிறிஸ்துவின் பொம்மையை உடைத்து விட்டாயே ஏன் என்று கேட்டார். ஐயா கை தவறி கீழே விழுந்து விட்டது என்று அவள் சொல்லும் போது கூட யோசேப்பாக நடித்த பையன் சொன்னான், ஐயா இந்த வருஷம் ஊனமுற்றோர் வருஷம் என்று நீங்கள் சொன்னீர்களே, அதனால் தான் இயேசு கிறிஸ்து ஊனமாகி விட்டாரோ என்று சொன்னான். அவர் கடுப்பாகி, கிண்டல் மட்டும் உனக்கு குறையவில்லை போ என்று அவனை அதட்டிவிட்டு அந்த பொம்மையை எடுத்து மீண்டும் சரியாக்கி குடிலே வைப்பதற்கு அதை எடுத்து முழுவதும் ஒட்டி ஒட்டி பார்த்தார். உடைப்பட்ட இடங்களெல்லாம் சரியாக்கினாலும் அதிலே ஒரு சின்ன டேப் ஒட்டி வெளியிலே தெரியும்படியாக இருந்தது. ஆக மொத்தம் அந்த பொம்மையை பார்த்தால் காயம்பட்டு ஊனமுற்ற இயேசு கிறிஸ்துவின் பொம்மை என்பது தெரிந்தது. என்ன செய்ய, சபையார் கேட்டால் சொல்லிக் கொள்ளலாம் என்று அவர் அந்த பொம்மையை குடிலே வைத்தார். காலையிலே ஆராதனைக்கு வருகிறவர்கள் எல்லாம் அந்த குடிலை பார்த்து விட்டு அவர்கள் மனதிலே கடும் கோபம் வரும். உடைந்த பொம்மையை கொண்டு போய் வைத்து விட்டாரே என்ன என்று கோபிப்பார்கள் என்று நினைத்தால், வழக்கமாக அவர்கள் குடிலை பார்த்து சந்தோஷம் அடைவதை பார்க்கிலும் இந்த இயேசுவை பார்த்தவுடனே அவர்கள் இன்னும் அதிகமாய் சந்தோஷம் அடைந்தார்கள். எல்லாரும் போகிறவர்களே, ஐயா இந்த தடவை குடில் மிக நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போனார்கள். சிலர், ஐயா இந்த வருஷம் குடிலை பார்த்த உடனே எனக்குள்ளே ஒரு பெரிய நிம்மதி, நாங்கள் அநேக பாடுகள் படுகிறோம், இங்கே வந்து பார்த்தால் காயம்பட்டவராக தேவகுமாரன் இருக்கிறார், அது அவர் சிலுவையிலே பட்ட காயங்களை எங்களுக்கு நினைவூட்டியது. அப்படியானால் இந்த காயங்களும் வேதனைகளும் யாருக்காக? எங்களுக்காக அல்லவா என்று நாங்கள் சிந்தித்து அதனாலே ஆறுதல் அடைந்தோம். அப்படியானால் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஒரு செய்தியை இந்த குடிலின் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு சொன்னார். அதை நானும் உங்களை போல பாடுபடுகிற ஒரு உருவத்தை எடுத்தேன், பாடுகளை பட்டேன், உங்கள் துயரங்களையும் உங்கள் பாரங்களையும் அறிந்திருக்கிறேன் என்ற செய்தி அதில் அடங்கி இருந்தது. ஏசாயா 53:4, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இவர் பிறந்தது யாருக்காக? உங்களுக்காக, உங்களில் ஒருவராக குடிசையிலே சாதாரண மக்களைப் போல அவர் வந்து இறங்கி இருக்கிறார். அப்படியானால் அடிமையின் ரூபம் எடுத்து அவராக இறங்கி வந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அந்த சந்தோஷத்தை தான் நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கொண்டாடுகிறோம். எனவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்போம். அவருடைய கிருபையுள்ள நாமத்தை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.